மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லையா என்று மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மத்திய அரசு மீது அன்புமணி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் காட்டி மத்திய அரசு திசை திருப்ப முயற்சிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. அன்புமணி ராமதாசனுடைய கண்டனம் தொடர்பான முழுவர். வணக்கம் மாலதி. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேகதாது விவகாரம் தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மேகதாது அணைக்கு கட்டுவதற்கு தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என்பதாக பெரும் சதிவலையை பின்னப்படுகிறது என்பதாக அரசுக்கு எச்சரிக்கை தேவை என்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையில சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையையும் கட்டுவதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த பாசன மாநிலங்களில் ஒப்புதலும் கர்நாடக அரசு பெற தேவையில்லை என்று இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், கர்நாடக அரசுக்கு ஆதரவாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் இந்த நிலைப்பாடு கடுமையான கண்டனத்துக்குரியது என்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இது தொடர்பாக எனது வினாவுக்கு எழுத்து மூலம் விடையளித்திருந்த மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் காவிரி சிக்கல் தொடர்பாக 16/2/2026 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட பிற பாசன மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இதற்கு சாதராக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின் ஒரு பத்தியையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் ஏதோ ஒரு பத்தியை மட்டும் காட்டி காவிரியும் தமிழகத்திற்கும் எந்த உரிமையும் கிடையாது என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்திய மத்திய அரசு மீள்கிறது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிராக மத்திய அரசின் ஆதரவுடன் மிகப்பெரிய சதிவலை பின்னப்படுவதாக தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கடைமடை பாசன பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எந்த திட்டங்களையும் முதல்மடை பாசன பகுதிகளில் செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் நடைமுறையாகும். உலக அளவிலான ஒப்பந்தங்களிலும் இந்த நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி நீர் பகிர்வு என்பது தொடர்பாக அப்போதைய சென்னை மாகாணத்தில் இருந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் நீதிமன்ற உத்தரவுகள், அதில் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என பல்வேறு தகவல்களையும் தரவுகளையும் தனது அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையில் இன்று பிற்பகல் நிலவரப்படி 64 TMC தண்ணீர் உள்ளது. 4 அணைகளும் சேர்த்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் வருகிறது. ஆனால் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுக்கிறது என்றால் அங்குள்ள ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்காதவர்களாக, மனிதநேயமற்றவராக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போதே அரை TMC தண்ணீர் கூட கொடுக்காதவர்கள் மேகதாது அணை கட்ட அனுமதித்தால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகும், மாற்றாக அனைத்துமே பாலாகும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்துள்ள புதிய நிலைப்பாடு நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், காவிரி நீரை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் இருப்பதற்கு பெரும் சதி நடக்கிறது என்பதுதான். இதில் மத்திய அரசு பங்குதாரராக உள்ளது என்பதும் தான் நமக்கு தெரிய வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தையும், அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மாலதி, மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக அன்புமணி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கண்டனம் தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.